ஹாய் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாரிஸ் கிச்சன் குயினோ சேனலோட குக்கர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது ஒரு இதாமலன்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக கட் பண்ணோம்னா தக்காளி பழத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வச்சிடுறோம். இஞ்சி பூண்டு வச்சுக்கிட்டு அரிசி, அது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நல்லா ஆயில் ஊற்றிட்டு கீ, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு உப்புலாம் சால்ட்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னு நல்லா ப்ரௌன் ஆனோன்னே கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சுட்டு வத்தப்பொடி போட்டுட்டு அதாவது காஷ்மீர் சில்லி பொடி போட்டு அதையும் நல்லா பிரிஞ்சோடனே தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அளவுனா சிக்கன் போட்டு அதில் கொஞ்சம் 2 பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு பெரட்டி அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சோன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் எனக்கு லாஸ்ட்டாக போட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெந்நி வச்சுருந்தேன். நான் அதை ஹீட் பண்ணி தண்ணி அப்படியே உள்ளே ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அரிசியை போட்டு கொஞ்சம் லைட்டாக 2 பெரட்டு, ரொம்ப பண்ணக்கூடாது, 2 கிளறு மட்டும் கிளறிட்டு அப்படி பூவோன்னு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சோன்னே விசில் போட்டு இறக்கிட்டு நல்லா நமக்கு ஒரு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். விசில் வந்தோடனே நம்ம அதை என்ன பண்ணிடலாம். இப்போ விசில் ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்தோடனே அதை அப்படியே தம் போட்டு கீழே இறக்கிட்டு லைட்டாக ஒரு போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டி அதை அப்படியே கொஞ்சம் பரட்டி அப்படியே போட்டோம் அப்படின்னா ஹாஹா என்ன மனம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே லைட்டாக அப்படியே அந்த பிரியாணிக்கும் வலிக்காமல் கைக்கும் வலிக்காமல் அப்படியே ஒரு பரட்டி போட்டு அதில் வரும் பாருங்கள். அதில் ஒரு மனமும் அதில் இருக்கிற டேஸ்ட்டே வேறுங்க. அதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி அதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா. அரிசி பார்த்திங்கன்னா அப்படி நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் கூட அது நமக்கு அரிசி ரொம்ப உடையாமல் பக்குவமாக வெந்திருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. என்னால் சில வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க முடியலை, அதனால் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணி வீடியோஸ் எடுத்துருக்கிறேன். சிக்கன் பிரியாணி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. 65 அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தேன். என்னோடய பிரியாணியோட ஸ்பெஷலி எண்ணெய் கத்திரிக்காய் தான். என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய எண்ணெய் கத்திரிக்காய் எவ்வளோ ஸ்பெஷல்னு. அது ஒரு நாள் நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி. இனிமேல் சாப்பிட தான் வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருச்சுன்னா ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.